சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு வைத்தியமாயிருக்கும் என்று நமக்கு சிலுவையின் மேன்மையை கற்றுத்தருகிற கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவையின் நிழலில் அனுதினமும். எருசலேம் நகரில் பரிசுத்த கல்லறையின் கோவில் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. ரோமன் சபையார் இதுவே கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் என்று கருதுகிறார்கள். இதில் ஒரு மர சிலுவை உள்ளது. இது கிறிஸ்து சுமந்த சிலுவை என்று கூறப்படுகிறது. ஒரு பெரிய சக்கரவர்த்தி சிலுவையின் ஒரு சிறு துண்டை தன் சிறைக்குள் வைத்து அமைக்கும்படி கட்டளையிட்டான். ஏனெனில் தனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அவன் எண்ணினான். இன்னும் அநேகர் தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்றாலோ அல்லது துன்பம் வரும் என்று பார்த்தாலோ பயந்தாலோ தங்கள் உடலின் மேல் உடனே சிலுவை அடையாளத்தை வரைகின்றனர். சிலுவையின் அடையாளமிட்டு பிசாசுகளை ஓட்டுகிறார்கள். சிலுவையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சிலுவையை பற்றிய செய்தியை அறியாமல் இன்னும் மக்கள் காணப்படுகின்றனர். உண்மையான சிலுவையின் செய்தியை அவர்களுக்கு அறிவிப்பவர்கள் தான் யார்? 16ஆம் நூற்றாண்டில் புரட்டு உபதேசங்கள் எங்கும் மலிந்து கிடந்தன. மக்கள் அறிவீனத்தால் அங்கும் இங்கும் சிதறடிக்கப்பட்டனர். உண்மை கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் மலை போல் குவிந்தன. பல சீர்திருத்தவாதிகள் எழும்பி மக்களுக்கு வழிகாட்டி தேசத்தையும் சீர்படுத்தினர். சிலுவையின் செய்தியை சிறப்பான முறையில் அறிவிக்கவே பிறந்தார் தியோடர் பீசா. தியோடர் பீசா ஒரு வழக்கறிஞர். சிறந்த கவிதைகளை எழுதும் தன்மையுடையவர். மார்ட்டின் லூத்தரை போன்று வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் சிறந்தவர். கால்வினின் கருத்துக்களை பின்பற்றியவர். ஜேம்ஸ் அரசர் வெளியிட்ட வேதாகமத்தை மொழிபெயர்த்ததில் இவருக்கும் பங்கு உண்டு. திருமணமானவர், எனினும் குழந்தைகள் இல்லாதவர். சுவிட்சர்லாந்தில் சீர்திருத்தத்தை பரவ செய்ததில் மிக முக்கிய பங்கு வகித்தார். புரட்டு போதனைகள் புதைந்தன, சிலுவையின் போதனைகள் மலர்ந்தன. அன்பரே, புரட்டு உபதேசங்களை குழிதோண்டி புதைத்து விட என்ன முயற்சி செய்கிறோம்? ஊழியரின் பிரஸ்தாபத்தை உலகம் பார்க்கும். ஊழியரின் உண்மையையோ கர்த்தர் பார்க்கிறார். ஜீவ நீரோடையிலிருந்து வருகும் நீர் சொட்டு. ஆண்டவரே, வேதத்தின் நற்செய்தியை தெளிவுபட அறிவித்து மக்களின் அறியாமையை அகற்ற எனக்கு கற்றுத்தாரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.